வியட்நாமில் போர் முடிந்து 40 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி ராணுவ அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இதில் கண்கவர் வண்ணங்களில் ஏராளமானோர் பங்கேற்று பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி காட்டினர். வியட்நாமில் சாய்கோன் ஆட்சி முடிவுக்கு வந்து 40 ஆண்டுகள் நிறைவடைந்தன. இதனை முன்னிட்டு ஹோசிமின் நகரத்தில் கோலாகல கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சுமார் 6000த்திற்கும் அதிகமான ராணுவ வீரர்கள், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் குடியரசுத் தலைவர் மாளிகை நோக்கி அணிவகுப்பாக சென்றனர். பல வண்ணங்களில் ஆடைகளை அணிந்தபடி வியட்நாம் தேசிய கொடியை கைகளில் ஏந்தியபடி வரிசையாக சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. வியட்நாம் போர் குறித்தும் தேசபக்தியை வெளிப்படுத்தும் விதமாகவும் பாடல்கள் பாடப்பட்டன. வியட்நாமில் போரின் போது நிகழ்ந்த கொடுமைகளை ஆவணப்படங்களின் மூலம் போட்டு காண்பிக்கப்பட்டன. போரின் நினைவுகளை பகிர்ந்து கொண்ட சிலர் தாய்நாட்டு பற்றை கண்டு மெய்சிலிருப்பதாக தெரிவித்தனர். நான் இங்கு வந்திருப்பது நாட்டின் விடுதலை கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு. போரின் போது நிகழ்ந்த கொடுமைகளை பார்த்து நான் அதிர்ந்து போயுள்ளேன். இவர்களின் தேசப்பற்றினை நெகிழச் செய்கின்றது. ராணுவ அணிவகுப்பினை ஏராளமான அமைச்சர்கள், உயரதிகாரிகள் பார்வையிட்டனர். அணிவகுப்பு மரியாதையை ராணுவத்துறை அமைச்சர் ஜெனரல் புங் வாங் தான் ஏற்றுக்கொண்டார். போர் நினைவு அஞ்சலியை முன்னிட்டு ஹோசிமின் நகரில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.